Write this. There are 50 students in a class. So total number of students எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 students. The number of students involved in these activities. நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வருது ஸ்கவுட். ஸ்கவுட் எத்தனை பேர்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆக்டிவிட்டீஸ் இது நம்ம என்ன எழுதிக்கலாம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கலாம். கிரீன்ல எழுதலாமா? ஓகே. முதல்ல நம்ம என்னென்ன இருக்குன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டீஸ்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எழுதுறோம் ஃப்ராக்ஷன்ல எழுதுறோம். அதுக்கப்புறமா பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றோம். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கவுட். ஸ்கவுட்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா 7 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃப்ராக்ஷன்ல எழுதும் போது நம்ம என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 7/50. ஏன் 7/50 எழுதுறேன்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50 தான். 7/100 போடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டரை 100 கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் 50 × 2 is 100. இப்போ டினாமினேட்டர் 2ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும் 14/100. ஸோ 14/100னா என்ன பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14%. கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்கவுட் வந்து 7. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரெட் ரிப்பன் கிளப். ஸோ ரெட் ரிப்பன் கிளப் எத்தனை பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 பீப்புள். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் 6/50. ஏன் 6/50 போடுறோம்னா டோட்டல் 50. இப்போ இது இன்டூ 2 இதுவும் இன்டூ 2 போட்டோம்னா என்ன வரும் 12/100. ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 12%. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஜூனியர் ரெட் கிராஸ். ஜூனியர் ரெட் கிராஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 9 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன எழுதுறோம் 9/50. இப்போ என்ன போடுறோம் 50 × 2 இங்கேயும் இன்டூ 2 போடும்போது என்ன வரும் 9 2 சார் 18. 18/100. டோட்டலி ஹவு மெனி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18%. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கிரீன் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 3/50 எழுதுறோம். இது இன்டூ 2 இதுவும் இன்டூ 2 வரும். நமக்கு என்னது 3 2 சார் 6/100 which is equal to 6%. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 14. நம்ம இங்க என்ன எழுதுவோம் 14/50 இன்டூ 2 இதுவும் இன்டூ 2. இப்போ என்ன வரும் 28/100. இப்போ இங்க என்ன பர்சன்டேஜ் வரும் 28%. கிளியர்? லாஸ்டா என்ன கொடுத்துருக்காங்க கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. லாஸ்டா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி சி. கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில எத்தனை பீப்புள் 11 பீப்புள். அப்போ என்ன வரும் 11/50 மல்டிப்ளைட் பை 2. ஏன் மல்டிப்ளைட் பை 2னா நம்ம டினாமினேட்டர் 100க்கு கன்வெர்ட் பண்ணணும். இங்க என்ன வரும் 22/100 which is equal to how many percentage 22%. கிளியர்? ஸோ இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ரீசெக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுல எவ்வளவு வரணும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு வரணும்னு பார்த்தா 50 வரணும். செக் பண்ணலாமா? 4 + 1 is 5, 5 + 3 is 8, 8 + 9 17, 17 + 6 வந்து எவ்வளோ 17 + 6 is 23, 17 + 6 is 23, 23 + 7 என்ன வரும் 30, 30க்கு 0 ரிமைண்டர் 3 போட்டுனா 3 + 1 4 50. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50. நம்ம கொடுத்துருக்கிறதும் 50. இது டேலி ஆயிடுச்சு. இப்போ இந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு எப்பயுமே பர்சன்டேஜ்னா என்னது 100க்கு தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா 8 + 2 10, 16, 24, 26 என்ன வரும் 26 + 4 is 30. 30க்கு 0 ரிமைண்டர் 3 வருமா 3 + 1 4
5, 6, 7, 8, 9, 10. ஓகே. டோட்டலா எவ்வளவு? 100%. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்னது? 50%. இந்த மாதிரி டேலி பண்ணி தான் நம்ப போடணும்.